கதிர்குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவக்குமார். செட்டிக்கட்டளை ஊராட்சியில் பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு, மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் குமராட்சி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செட்டிக்கட்டளை ஊராட்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு வீடு கூட கட்டாத நிலையில் முழு தவணத்தொகையையும் எடுத்துக்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் கட்டாத வீட்டிற்கு தவணத்தொகையை விடுவித்த வட்டார பொறியாளர் மற்றும் மேற்பார்வையாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் கவனத்தொகையை ஏடிஎம் கார்டு மூலம் பயோமெட்ரிக் இயந்திரம் பயன்படுத்தி பணத்தை விடுத்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் மீது மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க உரிய விசாரணை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், கிராம பொதுமக்கள் வைத்து கோரிக்கை. இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். சொல்றீங்களா நீங்க? அப்படியே நான் பணம் வந்து எனக்கு உங்களுக்கு வந்து பணம் எவ்வளோ வந்திருக்கு? 70,000 வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வந்து? 70,000 ரூபா. மொத்தம் உங்களுக்கு வந்து மொத்தம் அமௌண்ட் எனக்கு தெரியாது. வந்தது வந்து எனக்கு வந்து என்கிட்ட ஒரு பில்லு வந்தது. சாமியார் மூலியமா ஒரு பில்லு வந்தது. அப்புறம் 24 மூட்டை சிமெண்ட் வந்தது. சரி. அதுக்கப்புறம் வந்து செல்வகுமார் மூலம் எனக்கு ஒரு பில்லு 26,000 ஒரு பில்லு வந்தது. 100 நாள் காசு 17,000 வந்தது. சரி. நீங்கள் எனக்கு வந்தது மொத்தம் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? மொத்தம் வாங்கினது 70,000 ரூபா. மீதி பணம் 2,40,000 உங்களுக்கு கட்டுற மாதிரி பில்லு வந்திருக்கு. மீதி பணம் யார் எடுத்தது? மீதி பணம்னா என்னோட சூழ்நிலை சரியில்லை. என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். அந்த ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்ததுனால வந்து வீடு கட்ட முடியல, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. செல்வகுமார் சொன்ன மாதிரி இப்போ என்னால் முடியல, வீடு கட்ட முடியல அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஏடிஎம் கார்டை கொடுத்தீங்களா? மீதி பணத்தை எடுத்துட்டாரு. அவர் எடுத்தாரா வேற ஒவ்வொரு சரி எடுத்தாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பணம் வந்து எனக்கு வந்து நான் எடுத்தது 70,000 ரூபா என் கையால் வாங்கினது. அவ்வளோதான். மீதி பணம் பாக்கி 2 லட்ச ரூபா யார் எடுத்ததுன்னு தெரியலையா? 2 லட்ச ரூபானா பாக்கி 2,36 கட்டுறது இருந்திருக்கு. நீங்கள் வாங்கினது 70,000. மீதி உள்ள 1,80. 1,80 அதான் யார் ஓவர் சரா இல்லை பிரசிடண்டா யாருன்னு தெரியாது. உங்கள் ஏடிஎம் கார்டை கொடுத்தீங்க? எங்கள் ஏடிஎம் ஊராட்சி மன்ற தலைவர் தான் கொடுத்தேன். நம்ம ஊராட்சி இப்போதைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் யார்? இப்போ ஏடிஎம் கார்டு திரும்ப வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் அப்பயே வாங்கிட்டேன். சரி.